ஹாய் காய்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு பட்டர்ஃப்ளை மிக்சியோட ரிப்பேர் தான். இது வந்து சுவிட்ச் ஆன் பண்ணி பார்த்தாலே இந்த மிக்சி ரன் ஆகலை. ஸோ இது நான் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம் உள்ள என்ன பிரச்சனை இருக்குன்னு. அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து பேக்கில் இருக்க எல்லா ஸ்க்ரூவும் ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணி இதோட பேக் கேஸ் ரிமூவ் பண்ணிட்டு இது வந்து பவர் சப்ளை வந்து கொடுத்துருங்க. பவர் சப்ளை கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் வீட்டில் டெஸ்டர் இருந்துச்சுன்னா அதை வச்சு சப்ளை வருதான்னு செக் பண்ணணும். அதில் நீங்கள் ப்ளக் பண்ணிட்டு உங்களோட வயர் சப்ளை இப்போ நான் காட்டுற இந்த சுவிட்ச் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதுதான் ஓவர்லோட் சுவிட்ச்னு சொல்லுவாங்க. இதோட மெயின் வயர் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போய் இந்த ஓவர்லோட் சுவிட்ச் வழியாக இன் அண்ட் அவுட் அதில் ஒரு சுவிட்ச் இருக்கும். ரெண்டுத்துலேயும் சப்ளை வரணும். இப்போ நீங்கள் சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு அதோட இன்னில் வந்து இப்போ சப்ளை வருதா பாருங்கள். இப்போ அதோட இன்னில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், அதோட இன்னில் சப்ளை இருக்கா? சப்ளை இருக்குது. இன்னில் வந்து சப்ளை வருது, ஆனால் அவுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை வரலை. இப்போ இதோட பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதோட ஓவர்லோட் சுவிட்ச்லேயே உங்களுக்கு கரண்ட் போகலை மோட்டருக்கு. ஸோ அதை வந்து நான் அந்த வயர் வந்து அன்பிளக் பண்ணுறேன். அன்பிளக் பண்ணிட்டு காட்டுறேன் பாருங்கள். இதுதான் அந்த ஓவர்லோட் சுவிட்சு. இது வந்து உங்களுக்கு மார்க்கெட்லேயே கிடைக்கும். இதோட ப்ரைஸ் எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா 40 ருபீஸ். இப்போ நான் ஆல்ரெடி இதில் வந்து அசம்பிள் பண்ணியாச்சு இந்த சுவிட்சு. இந்த சுவிட்சு நீங்கள் வந்து வயர் போட்டு ப்ளக் பண்ணிவிடுங்க. ஜஸ்ட்டு இதில் வந்து ஒரு இன் அண்ட் அவுட்டு சொல்லி 2 பின் இருக்கும். அதில் வந்து இந்த வயரை கரெக்டாக ஃபிட் பண்ணிவிடுங்க. இன் வந்து இன்னில், அவுட்டு வந்து அவுட்டில். இது 2 ஃபிட் பண்ணக்கப்புறம் இப்போ நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். இப்போ சப்ளை ப்ளக் பாயிண்ட் வந்து நான் திரும்பவும் ப்ளக் பண்ணிட்டு இப்போ நான் டெஸ்ட்டை வச்சு செக் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இன்னில் வந்து சப்ளை வருதா, அதே மாதிரி அவுட்லேயும் இப்போ சப்ளை வருதா. ஸோ உங்கள் பிரச்சனை, மிக்சியோட பிரச்சனை வந்து இந்த ஒரு சுவிட்சில் தான் இருந்துச்சு. ஸோ ஒன்ஸ் நான் இது ஃபிட் பண்ணிட்டு பாக்ஸ் அப் பண்ணக்கப்புறம் ரன் பண்ணி பார்த்தேன், என்னோடய மிக்சி வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் காட்டுற இந்த ரெட் கலர் நாப் மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த ரெட் கலர் நாப் பார்த்தீங்களா? இந்த ரெட் கலர் நாப் தான் அந்த ஓவர்லோட் சுவிட்சு. இது எப்படி ஃபிட் பண்ணணும்னா, இதில் வந்து ஒரு லாக் ஸ்க்ரூ இருக்கும். இந்த லாக் ஸ்க்ரூவை கழட்டிட்டு இதை வந்து கீழ் வழியாக உள்ளே போட்டுருங்க. உள்ளே போட்டதுக்கப்புறம் இதுக்கு மேலே இப்படி தெரியும், அதில் வந்து இந்த லாக் ஸ்க்ரூ போட்டு ஃபிட் பண்ணால் அதோட பொசிஷனில் அது நிற்கும். அவ்வளோதான் உங்களோட மிக்சியோட பாக்ஸ் அப் வேலை முடிஞ்சிச்சு. இதுதான் அந்த இன்போர்ட் அண்ட் அவுட் போர்ட் பார்த்தீங்களா? அதில் அந்த வயர் ஃபிக்ஸ் பண்ணால் வேலை முடிஞ்சிச்சு. இதே மாதிரி அனதர் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனோட அனதர் வீடியோவில் பார்க்கலாம். பை பை.